வெல்கம் டு ஸ்பைசஸ் தமிழ் ஃபுட் சேனல். நம்ம இன்றைக்கி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அரிசி ஃபஸ்ட்டு வறுத்துக்கோங்க. மிதமான சூட்டில் வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி சூடு பண்ணிக்கலாம். தண்ணியில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். சால்ட் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்த அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்வீட் செய்யும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறது ஸ்வீட் கொஞ்சம் நல்லா எடுத்து காட்டும். இதிலே சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி சுகர் ஆட் பண்ணி பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லைன்னா சர்க்கரை பாகு காய்ச்சி அதில் கலந்து கூட நம்ம கொழுக்கட்டை பிடிக்கலாம். இந்த மாதிரி மாவு பிடிக்கும் போது அது உடையாமல் இருக்கணும். அதுதான் சரியான பதம். இப்போ அது சரியாக இருக்குது. இப்போ சுக்கு, ஏலக்காய் இது ரெண்டும் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுவும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் சும்மா தட்டி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். எள்ளு, கருப்பு எள்ளை வறுத்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வறுத்தாச்சு. இதுவும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஸ்வீட் ரெசிபிஸ் நிறையா போட்டிருக்கு. அதோட வீடியோஸ்லாம் ஐக்கார்டில் கொடுக்குறேன். தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கொழுக்கட்டை அச்சு இருந்துச்சுன்னா அதில் வச்சு கூட சேவ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கையிலே தான் செய்கிறேன். ஒன்று சேவ் பண்ணியாச்சு. அதே மாதிரி எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கலாம். நாங்கள் பொங்கலுக்கு முன்னாடி நாள் ஈவினிங் இந்த மாதிரி செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவோம். இப்போ எல்லாம் சேவ் பண்ணியாச்சு. இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தட்டி வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 to 15 minutes வெந்தால் போதும். கொழுக்கட்டை ரெடி. Thanks for watching. Please keep support, like, share and subscribe.